எவ்வளவு தூய்மையும் நேர்மையுமாக ஆட்சி செய்தார்கள். நம்ம அப்பா காலத்துல தான், நம்ம தாத்தா காலத்துல தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா என்று பாருங்கள். என்ன இருக்குது? இன்னைக்கா இருந்தால் தொடர் வண்டியில முதலமைச்சர் குடும்பமே தனியா போகும், 1 ரூபா காசு கொடுக்காம. நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் கால் நூற்றாண்டுக்குள்ளே. நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலே யாரும் வீடு கட்டலையா? யாரும் வீடு கட்டல. அப்பெல்லாம் நம்ம ரோடு போடல. அப்ப இப்படிதான் ஆத்து மணலை புறம் அள்ளி வித்து தின்னு ஆரப்புறம் கொலை செஞ்சிருந்தாங்களா? அப்போலாம் இப்படிதான் மலையை நொறுக்கி மணலாக்கி வித்து நம்ம தாய் மாற அறுத்து ரத்தம் குடிச்சாங்களா? இப்படிதான் ஆட்சி நடந்துச்சா? தாத்தா காலத்துல அப்படி இலவசம் தாரேன், 1 கிலோ எண்ணெய் தாரேன், 1 லிட்டர் எண்ணெய் தாரேன், 1 கிலோ பருப்பு தாரேன், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தாரேன், உங்களுக்கு டிவி தாரேன், உங்களுக்கு மிக்சி தாரேன், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? உங்களுக்கு ஸ்கூட்டி தாரேன், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? ஏன்? அவை நாட்டையும் மக்களையும் ஏமாற்ற நினைக்கவில்லை, நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்கள் அப்படி இல்லையே. தொலைக்காட்சியை திருப்ப முடியல, அலைபேசியை திறக்க முடியல. 2 குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வருது. ஒரு தம்பி கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா? இல்ல, நாங்க பள்ளிக்கூடத்திலே சாப்பிட்டோம், எங்களுக்கு காலையிலே நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. ஒரு திருப்பி ஒருத்தர் வராரு, ஒரு பிள்ளை பள்ளிக்கூட கல்லூரிக்கு போகுது. பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல, 5 வருஷமா பஸ் பாஸ் ஃப்ரீ தான், ஒரு பொண்ணு சொல்லுது. திருப்பி ஒரு அம்மா வந்து, இந்தாம்மா உன் மகனுக்கு லேப்டாப் கேட்டியே, இந்தா அப்படின்னு. வேணாம், எங்களுக்கு கவர்மெண்ட் அரசே மடிக்கணினி கொடுத்துருச்சு, லேப்டாப் கொடுத்துருச்சு. ஒரு அம்மா திருப்பி 5000 ரூபாய் எங்க எல்லாருக்கும் வங்கி கணக்கில் போட்டு விட்டார்கள். எல்லாம் போட்ட, லேப்டாப் கொடுத்த, பஸ் பாஸ் கொடுத்த, காலையில சோறு போட்ட, படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கொடுத்தியான்னு கேட்டா ஒரு வயல்ட்டும் பதில் இல்லை. படிக்க போற தங்கச்சிக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000, 3 வருஷத்துக்கு கொடுப்ப. படிச்சு முட்டா என்ன மைத்த கொடுப்ப, ஒன்னும் கொடுக்க மாட்டா. அப்ப 3000 இல்ல 30,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அதுதான் ஆட்சி. தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்தல் விட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறான். 5000 தான் வேலை, 3500 பேர் தான் வேலை. அதுக்கு 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுறான். 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுறான். அத்தனை இளைஞன் படித்து விட்டு வெளியில வேலை இல்லாமல் இருக்கிறான்.